உலகம் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை. சாலைகளில் சத்தமில்லை, வீடுகளில் அவசரமில்லை. இந்த ஒரு அமைதியான தருணத்தில் ஒரு கேள்வி நம்முள் எழுகிறது. இன்றைய நாள் எப்படி இருக்கப் போகிறது? இதே கேள்வியோடு நேற்றும் எழுந்தோம், நாளையும் எழுவோம். ஆனால் இந்த கேள்விக்கான பதிலை நாம் தேட வேண்டிய இடம் உலகம் இல்லை, உள்ளம். அந்த உள்ளத்தின் ஆழமான அமைதியின் உருவமே ஸ்ரீ சிவபெருமான். சிவன் சத்தமல்ல, சிவன் ஆடம்பரமல்ல, சிவன் வாக்குறுதி அல்ல, சிவன் அனுபவம். இன்று இந்த உரையில் நாம் அறியப் போகிறோம். காலை நேரத்தில் மிக எளிய தினசரி வழிபாடுகள் மூலம் எப்படி சிவனை நம் வாழ்க்கைக்குள் அழைக்கலாம், எப்படி அந்த ஒரு காலை நம் மனநிலையையே மாற்றுகிறது. காலை நேரம் ஏன் இவ்வளவு முக்கியம்? சித்தர்கள் சொன்னார்கள், ஒரு நாளின் விதை காலை நேரத்தில் விதைக்கப்படுகிறது. காலை 4 முதல் 6 மணி வரை இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த நேரத்தில் மனம் இன்னும் சுமை ஏற்றவில்லை, நேற்றைய வழி முழுவதும் விழிக்கவில்லை, நாளைய பயம் இன்னும் நுழையவில்லை. மனம் ஒரு வெற்று பாத்திரம் போல இருக்கும். அந்த வெற்றிடத்தையே சிவன் விரும்புகிறான். ஏனெனில் சிவன் நிறைந்த இடத்தில் இல்லை, காலியான இடத்தில்தான் இருக்கிறான். அதனால்தான் கைலாசம் மலை, சுடுகாடு, அமைதி எல்லாமே வெற்றிடத்தின் அடையாளங்கள். முதல் வழிபாடு, விழித்தவுடன் நினைவு. காலை விழித்தவுடன் நாம் செய்யும் முதல் தவறு என்ன? மொபைல், செய்தி, பணம், பிரச்சனை, ஒப்பீடு. அந்த ஒரு நொடியில் மனம் சுமையாகிறது. அதற்கு பதிலாக இதை செய்யுங்கள். கண்களை இன்னும் முழுவதும் திறக்காமல் மனதிற்குள் மெதுவாக, மிக மெதுவாக, ஓம் நமசிவாய. இது மந்திரம் மட்டுமல்ல, இது மனத்தின் சுவாசம். இந்த 5 எழுத்துகள் ந அகந்தை கரைய, ம ஆசை குறைய, சி சிந்தனை தெளிவாக, வா வலி அமைதியாக, ய நான் மறைய. இந்த ஒரு நினைவு உங்களை பாதுகாக்கும். சிவன் கேட்பது, நீ என்னை கூப்பிட வேண்டாம், நினைச்சாலே போதும். இரண்டாவது வழிபாடு, நீரில் சிவ தரிசனம். குளிக்கும்போது நாம் வெறும் உடலை மட்டுமே கழுவுகிறோமா? இல்லை. நீர் மேல விழும்போது இதை கற்பனை செய்யுங்கள். கங்கை நீர், உடல் லிங்கம், மனம் சிவன். நீர் மேல விழும் ஒவ்வொரு சொட்டும் ஒரு கவலையை கழுவி கொண்டு போகிறது. மனதிற்குள் சொல்லுங்கள், என் கோபம் கரையட்டும், என் பயம் விலகட்டும், என் மனம் லேசாகட்டும். இதுவே உள்ளார்ந்த அபிஷேகம். இந்த எண்ணத்தோடு குளித்தால் நாள் முழுவதும் உள்ளே ஒரு குளிர்ச்சி இருக்கும். மீண்டும் மூன்றாவது வழிபாடு, சிறிய தீபம் பெரிய மாற்றம். 3 நிமிடங்கள். பெரிய பூஜை வேண்டாம், அதிக சாமான்கள் வேண்டாம், ஒரு தீபம் போதும். அந்த தீபம் வெளிச்சத்திற்காக மட்டுமல்ல, நினைவுக்காக. அந்த தீபத்தை ஏற்றும்போது மனதிற்குள் சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் இருண்ட மூலைகளில் தெளிவு வரட்டும். சிவன் தீயை ஏந்துகிறான், ஆனால் எரிக்க அல்ல, பரிசுத்தப்படுத்த. மௌனம், இதுதான் மிக உயர்ந்த வழிபாடு. எதுவும் செய்ய வேண்டாம். 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். மூச்சை மட்டும் கவனியுங்கள். உள்ளே நா, வெளியே மா. மீண்டும் சி, வா, ய. சிவன் பேசும் மொழி மௌனம். அந்த மௌனத்தில் உங்களுக்கு பதில்கள் கிடைக்கும். நல்ல எண்ணம், பூ, பழம், நைவேத்தியம், இவையெல்லாம் சின்ன விஷயங்கள். சிவன் உண்மையில் எதை விரும்புகிறார் தெரியுமா? உங்கள் முயற்சியை. ஒரு சிறிய தீர்மானம், இன்று பொறுமையோடு இருப்பேன், இன்று உண்மையாக பேசுவேன், இன்று என்னால் முடிந்த நல்லதை செய்வேன். இதுவே சிவனுக்கான உயர்ந்த காணிக்கை. இந்த காலை வழிபாட்டின் விளைவு 3 நிமிடங்கள். இந்த 20-25 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றாது, ஆனால் உங்கள் எதிர்வினையை மாற்றும்.
உங்கள் அமைதியை வளர்க்கும், உங்கள் உள் சக்தியை நினைவூட்டும். சிவன் பிரச்சனையை அகற்ற மாட்டான், நம்மை வலிமையாக்குவான். முடிவுரை: சிவன் எப்போதும் அமைதியாக இருக்கிறான், ஏனெனில் அவன் தெரிந்தவன். எல்லாம் தற்காலிகம். அந்த உண்மையை நீ தினமும் காலை சில நிமிடங்கள் நினைத்தால் உன் வாழ்க்கை ஒரு போராட்டமாக அல்ல, ஒரு பயணமாக மாறும். ஓம் நம சிவாய. இந்த காலை வழிபாட்டை 7 நாட்கள் மட்டும் உண்மையுடன் செய்து பாருங்கள். மாற்றம் வெளியில் அல்ல, உள்ளே ஆரம்பிக்கும். இந்த உரை உங்களுக்கு அமைதி கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள். சிவனை நினைப்பவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். சிவ அருளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிவனே சரணம்.